ஒரு அனிமல் வந்து நம்மளை அட்டாக் பண்ணுச்சுன்னா நம்ம எப்படி தப்பிக்கிறது? இன்கேஸ் ஒரு ஷார்க் வந்து உங்களை அட்டாக் பண்ணுச்சுன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஸ்விம்மரா இருந்தாலும் உங்களால தப்பிக்க முடியாது. ஸோ அதை ஃபேஸ் பண்ண மாதிரியே பொறுமையா பின்னாடி ஸ்விம் பண்ணுங்க. அட்டாக் பண்ண வந்துட்டாப்லனா கையை மடக்கி அதோட கண்ணில் இல்லைன்னா கில்ஸ்ல அடிங்க, மேபி விட்டுட்டு போக வாய்ப்பு இருக்கு. ஒரு கங்கர் உங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா நீங்க ஒரு நோயாளி மாதிரி நடந்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஏதோ நோய் இருக்குன்னு நினைச்சு அதை விட்டுட்டு போயிடும். இன்கேஸ் ஒரு சிங்கம் உங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா முதுகு காமிச்சு ஓடுனீங்கன்னா அப்புறம் பின்னாடியே ஹெட்ஷாட் தான். ஸோ உங்களால் உங்களை எவ்வளோ பெருசாக காமிச்சிக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக காமிச்சிக்கோங்க, மேபி ஓடிடும். தெரியாதவங்க நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு காளை மாடு ரெட் கலர் போட்டிருந்தா தான் அட்டாக் பண்ணுன்றதெல்லாம் சுத்த போய். காளை மாடு மூவ்மெண்ட்டை பார்த்து தான் அட்டாக் பண்ணும். ஸோ அசையாமல் அப்படியே நின்றுங்க. முடிஞ்ச அளவுக்கு மூவ்மெண்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுவே ஒரு யானை உங்களை அட்டாக் பண்ண வந்துச்சுன்னா ஒரு பாறைக்கு பின்னாடியோ இல்லை ஒரு மரத்துக்கு பின்னாடியோ போய் ஒளிகிறது தான் நல்ல ஆப்ஷன். பட் நீங்கள் இதுக்கெல்லாம் இந்த பக்கம் இருக்குன்னு தெரிஞ்சு நீங்கள் அந்த பக்கம் போகலனாலே நீங்கள் இது எதுவுமே பண்ண தேவையில்ல. செஞ்சிடாத. ஐயோ அம்மா, ஐயா காப்பாத்துங்க.